சிவனோட உச்சகட்ட சக்தியும் விஷ்ணுவோட உச்சகட்ட மாயமும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான அவதாரம் உருவானுன்னு சொன்னா நம்புவீங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, டீட்டெயிலாக சொல்றேன். போன வீடியோ பார்க்காதவங்க கீழே உள்ள வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடைஞ்சப்போ அமிர்தம் கிடைச்சிச்சு. அதை அசுரர்கள் ஏமாத்தி திருடிட்டு போயிட்டாங்க. அப்போ அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை மீட்டு விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் மோகினி. இந்த மோகினி அவதாரத்தை சாட்சாத் பரமசிவன் பார்க்கறாரு. சிவனோட உக்கிரமான சக்தியும் விஷ்ணுவின் மோகினி மாயமும் ஒன்று சேருது. அந்த மாபெரும் தெய்வீக இனப்புல பிறந்தவர் தான் ஹரிஹர புத்திரன் எனப்படும் ஆதி மகாசாஸ்தா. ஐயப்பன் தானே ஹரிஹர புத்திரன். ஆனா இவர் எப்படி ஹரிஹர புத்திரன் ஆனார்னு யோசிச்சா ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஐயப்பன் வேற யாரும் இல்லை, இவரோட ஒரு வடிவம் தான். அதாவது அஷ்டசாஸ்தாக்களோட மூலாதாரமே இந்த ஆதி மகாசாஸ்தா தான். இவர் தான் முதல் தர்மசாஸ்தா. அதனால தான் இவரை ஹரிஹர புத்திரன் சொல்றாங்க. சாஸ்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆள்பவர் அல்லது கட்டுப்படுத்துவர்னு அர்த்தம். உலகத்துல தீய சக்திகள் ஆட்டம் போடும்போதெல்லாம் அவங்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவர் தான் இந்த சாஸ்தா. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சிவனின் பூதகணங்கள் எல்லாமே சாஸ்தாவோட கட்டுப்பாட்டில் தான் இயங்குமா. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் எல்லையில இருக்க கருப்பசாமி, முனீஸ்வரன், மதுரை வீரன் போன்ற உக்கிரமான காவல் தெய்வங்கள் அனைவருமே சாஸ்தாவோட படைத்தளபதிகளாம். சாஸ்தா உத்தரவிட்டார்னா இந்த காவல் தெய்வங்கள் எந்த எல்லைக்கு சென்று அடியார்களை காப்பார்களாம். இதனாலதான் ஆதி மகாசாஸ்தா வெறும் சாமி மட்டுமில்ல, பூதநாதர்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்றாங்க. இவருக்கு பூரணா, புஷ்கலா அப்படிங்கிற 2 தேவியர் உண்டு. இவர் யானை மேல கம்பீரமா உட்காந்து இந்த உலகத்தை காவல் காக்குறாருன்னு சொல்றாங்க. புராணங்கள் படி சனி பகவான் ஒரு வாட்டி சாஸ்தாவை பிடிக்க வந்தப்போ அவரை தன் சக்தி வாய்ந்த பார்வையாலேயே அடக்கி நவகிரகங்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒரே தெய்வம் இவர் தான் சொல்றாங்க. இவரை வழிபட்டா 7.5 சனி, அஷ்டமத்து சனி போன்ற எந்த நவகிரக தோஷமா இருந்தாலும் நம்மளை நெருங்காதான், மனதைரியமும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த அஷ்டசாஸ்தாக்களில் எந்த சாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.